GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். நாக சைத்தன்யா சோபிதா துலிபாலா திருமணம் இனிதே நடந்தது. ஜொலி ஜொலித்த சோபிதா துலிபாலா முன்னாள் காதலியை பிரிந்து இந்நாள் காதலியை மணந்தார் நாக சைத்தன்யா. 1000 ரூபாய் பொருள் 100 ரூபாய், 100 ரூபாய் பொருள் 5 ரூபாய். ஆமாங்க, உங்கள் கிங் டிவி 200 கோடி பார்வையாளர்களை கடந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. பிளிப்கார்ட், மிந்த்ராவில் 90% ஆஃபர், 70% ஆஃபர், 60% ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க. இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள். தமிழ் திரையுலகில் பல சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்து முன்னணி கதாநாயகியா இருப்பவர் சமந்தா. முன்னணி நடிகர்கள் பலருடன் இணைந்து நடித்துள்ள சமந்தா தற்பொழுது பல்வேறு படங்கள் மற்றும் வெப் சீரியல்கள்ல நடிச்சிட்டு வராங்க. அதே போல் தெலுங்கு திரையுலகில் பிரபலமான நடிகரான நாகார்ஜுனாவின் மூத்த மகனான நாக சைத்தன்யாவை சமந்தாவும் நாக சைத்தன்யாவும் 2017ஆம் ஆண்டு கோலாகலமாக திருமணம் செய்து கொண்டனர். அந்த திருமண விழாவிற்கு அப்புறம் அவங்க 2 பேருமே பார்க்கும்போது பெஸ்ட் கப்பல் அப்படின்னு நம்ம எல்லாருமே பாராட்டும்படி இருந்தது. ஆனா அது சில நாட்களிலேயே பிரிவை தந்துடுச்சு. 2021ஆம் ஆண்டு இருவரும் தங்களது திருமண வாழ்வில் இருந்து பிரிவதா அறிவிச்சிட்டாங்க. நாக சைத்தன்யாவின் திருமணம் முடிவுக்கு வந்த பின் மயோசிடிஸ் என்னும் நோயால பாதிக்கப்பட்டுட்டாங்க சமந்தா. இதனால மனதளவிலும் உடல் ரீதியாகவும் பல்வேறு கஷ்டங்களை சந்தித்து வந்தாங்க. தற்பொழுது அந்த நோயின் பிடியிலிருந்து மீண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடிகர் சமந்தாவின் தந்தையும் காலமாயிட்டார். ஒரு பக்கம் தந்தையின் மறைவு துயரம், மற்றொரு பக்கம் தனது முன்னாள் கணவருக்கு திருமணம், இதெல்லாமே கசப்பான அனுபவங்களே சமந்தாவுக்கு தந்திருக்கு. சில தினங்களுக்கு முன்பு சமந்தா தன்னுடைய வலைத்தள பக்கங்கள்ல சில போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு ரசிகர்கள் பலரும் சமந்தாவுக்கு ஆறுதல் கூறினாங்க. சமந்தாவும் நாக சைத்தன்யாவும் தெலுங்கில் வெளியான விண்ணை தாண்டி வருவாயா படத்தில் நடித்த போது இவங்க 2 பேருக்கும் காதல் ஏற்பட்டது. திருமணத்தில் முடிந்தது. இவர்கள் திருமணம் கிறிஸ்துவ முறைப்படி நடந்தது. இவங்க திருமண உறவு சில ஆண்டுகளிலேயே முடிவுக்கு வந்துருச்சு. இருவருமே ஒரே மனதா பிரிஞ்சுட்டாங்க. அப்ப இந்த அவங்களுக்கு ஜீவனாம்சம் அதெல்லாம் கூட அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க 2 பேர்லயும் இருக்கிற சொத்துக்கள்ல மட்டும் அவங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்னு சமீபத்துல சொல்லியிருந்தாங்க. நடிகை சமந்தா நாக சைத்தன்யாவை திருமணம் செய்யும் பொழுது அவரிடம் பெரிதா சொத்துக்கள்லாம் இல்லை. அதன் பிறகு உழைத்து பல படங்களில் நடித்து சம்பாதித்ததான் சமந்தா தற்பொழுது வைத்துள்ள 80 கோடி வரையிலான சொத்துக்கள். ஆனா தற்பொழுது நாக சைத்தன்யா திருமணம் செய்யவிருக்கும் சோபிதா துலுபானி அவங்க தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, ஆங்கில படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க. அந்த நிலையில இப்பவே அவங்க கிட்ட 10 முதல் 15 கோடி ரூபாய் சொத்துக்கள் இருக்கு. சரி, அவர்கள் பிரிவு முடிஞ்சிருச்சு. தற்பொழுது நாக சைத்தன்யா சோபிதாவை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இதுவும் காதல் திருமணம். இந்த திருமணம் கோலாகலமா நடந்துருச்சு. பல சடங்குகளும் நடந்தது. அது எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். சோபிதா ஆந்திராவை சேர்ந்தவர். 32 வயதாகுது இவங்களுக்கு. இவங்க 2013ஆம் ஆண்டு அழகி போட்டியில வெற்றி வாகை சூடியிருக்காங்க. அத்துடன் பரதநாட்டியம், குச்சிப்புடி கலைகளை கற்று தேர்ந்த இவங்க பாலிவுட் அனுராக் காசியா இயக்கத்துல 2016இல் வெளியான ராமன் ராகவ் 2.0 படத்துல அறிமுகமானாங்க. அதன் பிறகு தமிழ், தெலுங்கு, மலையாள படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. தமிழ் ரசிகர்களிடம் அவரை கொண்டு வந்து சேர்த்தது பொன்னியின் செல்வன் திரைப்படம் தான். அந்த திரைப்படத்துல அருள்மொழிவர்மனின் காதலியா வானாதி கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க சோபிதா. அதில் சின்ன சின்ன முகபாவனைகள் கூட அவங்க சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தது. இவர் தற்பொழுது நாக சைத்தன்யாவை கரம் பிடித்திருக்கிறார். ஹல்தி, மெஹந்தி ஃபங்க்ஷன், சங்கீத் ஃபங்க்ஷன், சோபிதா துலிபானி மற்றும் நாக சைத்தன்யா அவங்க வீடுகள்ல இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் களை கட்டி நடந்தது. நாகார்ஜுனாவின் குடும்பத்துக்கு சொந்தமான அன்னபூர்ணா ஸ்டுடியோவில் தான்
நாக சைத்தன்யா சோபிதா துலிபாலி திருமணம் நடந்தது. டிசம்பர் 4ஆம் தேதி இரவு 8 மணிக்கு திருமணமும் நல்லபடியா நடந்து முடிந்தது. நள்ளிரவு வரை திருமண சடங்குகள் நடந்தது. இவங்க பாரம்பரிய முறைப்படி திருமணம் செய்திருக்கிறதுனால சடங்குகள் வழக்கம் போல இருந்தது. நாக சைத்தன்யா தனது குடும்ப பாரம்பரியத்தை கௌரவிக்கும் வகையில் திருமணத்திற்கு பாரம்பரிய உடை அணிந்து வந்தாரு. அது தனது தாத்தா அவரை கௌரவிப்பதா இருந்ததா அனைவரும் கருதுறாங்க. ஆந்திர பிரதேசத்தின் பாரம்பரிய உடையான வேஷ்டி. இந்த உடை தெலுங்கு கலாச்சாரம் மற்றும் அவரது தாத்தாவின் சின்னமான பாணியை சைத்தன்யா மதிக்கிறார் என்பதையே நம்மளுக்கும் காட்டுது. பஞ்சகஜ உடையில் நாக சைத்தன்யா ஜொலித்தாரு. காஞ்சிவரம் புடவையில் சோபிதாவும் ஜொலித்தார். திருமணம் முடிந்தவுடனே சோபிதா சற்று எமோஷனல் ஆகி ஆனந்த கண்ணீரும் சிந்தினார். சோபிதா துலிபாலா தனது குடும்ப பாரம்பரியத்தை ஏற்றுக்கொண்டு ஹல்தி சடங்குகளுக்கு சமமான ராதா சடங்கின் பொழுது அவர் தனது தாய் மற்றும் பாட்டியிடம் இருந்து வந்த பாரம்பரிய தங்க நகைகளை அணிஞ்சுக்கிட்டாங்க. அந்த நகைகள் அணிந்து நேர்த்தியா எளிமையா அழகா இருந்தாங்க சோபிதா. திருமண விழாவில் பார்க்கும் பொழுது ஜொலித்த தங்க நகைகள் தங்க மங்கையாகவே மாறியிருந்தார் இவர். பார்த்த அனைவருமே மகிழ்ந்தனர். அனைவரிடமும் உற்சாகமும் தொற்றிக்கொண்டது. திருமணம் நெருக்கமானவர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. பிரம்மாண்டமாவே நடந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த திருமணத்திற்கு நடிகர் சிரஞ்சீவி உள்ளிட்ட சினிமா பிரபலங்கள் பலரும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினாங்க. மணமக்கள் இருவருமே தங்க ஜரிகையால் நெய்யப்பட்ட விலையுயர்ந்த ஆடைகளை அணிந்திருந்தாங்க. மேலும் சோபிதா கிலோ கணக்கில் தங்க நகைகளும் வைர கற்கள் பதித்த நகைகளும் பிளாட்டினம் பதித்த நகைகளும் அணிந்திருந்தார். திருமணத்திற்கு பின்பு இருவரும் மிகவும் மகிழ்வுடன் காட்சி தந்தனர். வழக்கம் போல் திருமணம் முடிந்த பின்னர், அதாவது தாலி கட்டிய பின்னர் மணமேடையில் வேள்வி தீயை சுற்றி வந்தாங்க. திருமணத்திற்கு பிறகு மற்ற சடங்குகளை இருவரும் மகிழ்ச்சியா செஞ்சாங்க. அதன் பிறகு இருவரும் தங்களது பெற்றோரிடம் ஆசீர்வாதம் வாங்கினாங்க. பலரும் மணமக்களை வாழ்த்தினாங்க. இந்த புதுமண தம்பதிகளை மகிழ்வோடு வாழ கிங் 24x7 சேனல் சார்பா நாமும் வாழ்த்துகிறோம். இது போன்ற தகவல்களுக்கு கிங் 24x7 உடன் இணைந்திருங்கள். நன்றி. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். ₹1000 பொருள் ₹100, ₹100 பொருள் ₹5. ஆமாங்க, உங்கள் கிங் டிவி 200 கோடி பார்வையாளர்களை கலந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. பிளிப்கார்ட், மிந்த்ராவில் 90% ஆஃபர், 70% ஆஃபர், 60% ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க. இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள்.